I've always extremely been a huge fan of Sethu sir. Like I always say, not just of him as an actor, but beyond all that, I think he is an extremely, he's very, very human. And his journey and his selection of films right from the beginning of his career itself is, I think, one of the biggest signatures that he's leaving for us in the industry. So, me personally being a fan of some of his, films, especially some of let since we are talking about the 50th film, which is Maharaja, which I have a huge privilege to be a part of. 25th movie, which was Sita Gati itself, was one of the most, you know, um, unusual choices that a young actor like, who's coming into the industry would make. So I was very impressed with, Sethu sir's work even back at that time. அப்படியே ஃபேன் ஆயிட்டேன். அப்போ அதெல்லாம் முடிஞ்சு இப்போ 50th மூவிக்கு வந்து நிக்கும்போது, ரொம்ப பெருமை இருக்கு இந்த மூவியோட ஒரு பார்ட் ஆகுறதுக்கு. And I'm really hoping that this movie reaches the Makkal and they accept it and they love it and they travel throughout the film along with Maharaja character. ஏன்னா இதில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ், ஒரு பெரிய த்ரில்லர் மூடில் எடுத்திருக்கேன். ஒரு இமோஷ்னல் ஆக்ஷன், ஃபேமிலி ட்ராமா, எல்லா எல்லா விஷயங்களும் சேர்ந்த ஒரு மூவி தான் மகாராஜா. கண்டிப்பாக இது தியேட்டர்ஸில் வரும்போது ஒரு பெரிய பெரிய ஒரு சேது சாரோட கரியர்லேயே இது ஒரு பெரிய மைல் ஸ்டோன் ஆகிடும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ ஹியர் ஐ ஆம் விஷிங் தி என்டையர் டீம் ஃப்ரம் மை சைட் ஆல்சோ ஆஸ் அ ஃபேன் ஆல் தி வெரி பெஸ்ட். விஜய் சேதுபதியோட முதல் படத்துலேருந்து 50வது படம் வரைக்கும் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து முதல் படத்தில் நடிச்சிருக்கேன், கூட சேர்ந்து நடிச்சிருக்கேன். இப்போ 50வது படத்துலேயே நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அந்த படம் வந்து சேதுவுக்கு ஒரு 50வது படத்தில் ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டு ஃபிலிம். எவ்வளோ கமர்ஷியல் படங்கள், வேறு வேறு லாங்குவேஜ் படங்கள் எல்லாம் போய்ட்டு வந்தாலும் கூட இந்த படம் வந்து ஒரு 50வது படம்ன்ற ஒரு ஸ்பெஷல் சேதுக்கு. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த படத்தோட இயக்குனர் நித்திலன் ஆல்ரெடி வந்து குரங்கு பொம்மை அப்படின்ற ஒரு படம் இயக்கியிருக்காரு. இது வந்து 2வது ஃபிலிம். ரொம்ப ஒரு 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 சின்சியரான, டெடிக்கேட்டான ஒரு டைரக்டர். கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு வந்து ஒரு 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 பெரிய டேக் ஆஃப் கொடுக்கும். ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அத்தனையும் செலவழிக்கிற ஒரு கம்பெனி சுதன் சார், ப்ரொடியூசர். உண்மையிலே இந்த படம் வந்து மிக தரமான படைப்பாக வருகிற 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக அமையும். தேங்க்யூ. வணக்கங்க. நான் மணிகண்டன், பாய்ஸ் மணிகண்டன். இந்த படத்தில் வந்து நானும் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அது என்ன மாதிரி ரோல்னு நீங்கள் படம் பாருங்கள். இது சாரோட 50th ஃபிலிம். அண்ட் சார் வந்து எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அண்ணனோட இன்டர்வியூஸ் எல்லாமே நான் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். அவரோட படத்துலேயே எனக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ரோல் ஒன்று கொடுத்துருக்காருன்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் வேறு எதுவும் பெருசாக எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. சேதனனுக்கும் நித்திலன் சாருக்கும் அந்த என்டையர் க்ரூவுக்கும், ஏன்னா இந்த டீமே வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஈகோலெஸ் டீமாக நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் நான் கொஞ்சம் இது ஒழுங்காக பண்ணணும்னு கொஞ்சம் பதட்டத்தில் இருந்தேன். பட் இவங்க என்னை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு த ஹோல் டீம் அண்ட் பேஷன் ஸ்டுடியோஸ், சுதன் சார் அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ். வணக்கம், நான் நட்ராஜ் பேசுகிறேன். மகாராஜா வந்து ஜூன் 14th ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம். ஒரு அருமையான இன்டென்ஸ் த்ரில்லர். இதில் வந்து விஜய் சேதுபதி சார் அவங்க லீட் பண்ணியிருக்காங்க. நாங்கள்லாம் கூட சேர்ந்து நடிச்சிருக்கோம். மம்தா மோகன்ஜி அண்ட் அபிராமி மேடம், அனுராக் கஷ்யப், சிங்கம் புலி, நம்ம அருள்தாஸ், அப்புறம் மணிகண்டன், வரிசையாக எல்லோரும் நிறையா பேர் நடிச்சிருக்கோம். முனிஷ்காந்த் சார் எல்லாருமே நடிச்சிருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு படம் இது. எப்படி சொல்கிறது, ஒரு அருமையான த்ரில்லர், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உள்ள ஒரு திரைப்படம். இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வந்து மிகப்பெரிதாக பேசப்படும். அது வந்து இந்த காலகட்டத்தில் பல படங்களுக்கு ரெஃபரன்ஸ் அமையக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது நித்திலன், மியூசிக் அஜ்னீஷ், தினேஷ் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு படம். அண்ட் இந்த படத்தோட அந்த அந்த ஸ்க்ரீன் பிளேயோட ஸ்பேஸ் வந்து உங்களை சீட் காணல நிறுத்தி வைக்கும். ஒரு அருமையான ஒரு நல்ல படத்தில் நடித்த ஒரு திருப்தி எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. எகெயின் வந்து ப்ளீஸ் டு கம் அண்ட் வாட்ச் த ஃபில்ம் இன் த தியேட்டர்ஸ். லைக் இந்த படத்தோட கதை என்னை ரொம்ப பாதிச்சதுனால அந்த கதாபாத்திரத்தை நான் பண்ணேன். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ப்ளீஸ் டு கம் அண்ட் வாட்ச் ஃபில்ம் அகைன் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ.